அட்டென்ஷன் பிளேன். எதிர்பாராத விதமாக என்ஜினில் கோளாறு ஏற்பட்டு விட்டதால் விமானத்தை நடுகாட்டில் இறக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக யாரும் பயப்பட வேண்டாம். இன்னும் 3 மணி நேரத்தில் என்ஜின் சரியாகிவிடும். ஆகவே இந்த இடைவெளி நேரத்தை நீங்கள் இயற்கை அழகை ரசிக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. சீக்கிரம் போயா, வெடிச்சிட போகுது. நெருப்பட்டி இருக்கு. வெளிநாட்டுக்கு வர்றியா? வயசு என்ன? 60. இந்த வயசுல நிர்வாண டான்ஸ் பார்க்க லண்டனுக்கு நீ வர்ற? வாட்? உனக்கெல்லாம் இந்த மாதிரி விபரீதமான ஆசை வந்ததுனால தான் பிளைன் நடுக்காட்டுக்குள்ள நின்னு போச்சியா? ரபிஷ் ரபிஷ். நீ என்ன பண்ற? அந்த தெரியுது பாரு மலை, அது மேல ஏறி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா காசி தெரியும். அப்படியே குச்சி ஓடி போயிரு. Don't get worried, my son. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? எந்த இடம்? ஜஸ்ட் லொகேஷன். மேடு பள்ளம் மலைமுகட்டு இத சொல்றேன். ரொம்ப ரசிக்காதீங்க. நானே பிரயாணம் நின்னு போச்சேன்னு தவிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடா அண்ணா? ஓகே, தள்ளிட்டு போயிடலாம். பிளேன் பிளேன் என்ன பஸ்ஸா தள்ளிட்டு போறதுக்கு? என்ன இன்ஃபார்ம் பண்ணாமே டேக் ஆஃப் பண்ணிட்டா? ஒருவேளை டெஸ்டிங்காக சுத்துறானோ? சுத்துறதுக்கு இது என்ன கொடநாட்டணுமா? இல்ல இல்ல, இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம் அவன்தான். என்ன வக்கீல் சார், கேஸ் கிடைக்கலன்னு என்ன கிரிமினல் ஆக்க பாக்குறீங்களா? கோ பைலட் நீ, உனக்கு தெரியாம பிளேன் எப்படி போகும்? இதுல ஏதோ பிளான் இருக்கு. பிளானா இருந்தா என்னைய இங்க விட்டுட்டு போறாங்க. உங்கள மாதிரி நானும் பாதிக்கப்பட்டவன் தான். பாதிக்கப்பட்ட பயமே உங்ககிட்ட இல்லையே. ஆதாரம் இல்லாத வானத்திலேயே நான் அஞ்சாம பறக்கிறவன். பூமி என்ன ஆஃப்டர் ஆல். கோழைங்க தான் பயப்படணும். எனக்கு என்ன பயம்? யூ பிளடி, என்ன கோழை என்ன சொல்ற? ப்ளீஸ்
நிறுத்துங்க. அட போட்டுமே சார், 100 ரூபாய் பந்தயம் கட்டுவோம். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். பணமும் கிடைக்கும், நமக்கு பொழுதும் போகும். இது என்ன கோழி சண்டையா இல்ல குதிரை பந்தயமா? கொஞ்ச நேரம் பேசாம இருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், நாமளே ஆபத்துல இருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்துல சண்டை போடலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போடலாமா? இந்த மாதிரி சமயத்துல தான் நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ப்ளீஸ் மிஸ்டர் தேவதாஸ். வாங்க எல்லாரும் காமா இருங்க. என்ன மிஸ்டர் வரதன், இவ்வளவு நேரம் ஆச்சு அருணை காணோம்? தங்க ஏதாவது இடம் கிடைக்குதான்னு தேட போயிருப்பாரு. இது என்னையா அது, கூறு கெட்டவன் குளிர் காயிற மாதிரி இந்த நேரத்துல ஒரு அழகான ரூம்ல 4-5 புல் பாட்டில ஓபன் பண்ணி சாப்பிடுற பக்குவத்துக்கு ஒரு 25 முட்டைய வறுத்து வச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் பேசாம இரியா. தாடி கம்முன்னு. ஏதாவது இடம் கிடைச்சதா? ஒண்ணும் தெரியல. எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டேன். நோ யூஸ். விடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்போம். ஏன் விடியாதுக்கு அப்புறம் பார்க்க கூடாது? ஏயா வரும்போதே 4-5 தொட்டில் வாங்கிட்டு வந்திருக்க கூடாது? கட்டியாவது தொங்கலாம் ஐயா. நீ வவ்வாலுக்கு பிறந்தவ தொங்குவ, நாங்க என்ன பண்றது? எனக்கு ஒரே தாகமா இருக்கு. தாகத்திலே செத்துருவோம் போல இருக்கு. சும்மா எப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. நானே எங்கேயாவது போய் இடத்த தேடிக்கிறேன். ஓ போயிட்டாலும் தொப்பி வச்சா ஜான்சி ராணி நினைப்பு. இந்த நேரத்தில் தனியா போகாதீங்க, சொல்றதை கேளுங்க. அங்க பாத்தீங்களா? தடி போயா. Achiba. வாங்க வாங்க, எரியிற அடுப்ப தேடி எல்லா கோழிகளும் வந்துட்டீங்களா? இன்னமே அன்னாடம் பிரியாணி போட்டுட வேண்டியதுதான். என்ன பார்வை, நான் தான் கண்டரமாணிக்க அங்காளம்மா. அடுப்பங்கரையில சமையல், அரண்மனைக்கு காவல். நீங்க வரப்போறீங்கன்னு நேத்து ராத்திரியே ஆந்த அலறுச்சே, நீயே அலற. வாங்க ஐயா வாங்க. என்னப்பா வரதப்பா, சௌக்கியமா இருக்கிறியாப்பா? என்ன ஒரு வாரம் ஒன்னா பழகுற மாதிரி பேர சொல்றாளே, என்ன இடிக்கிற? என்ன வக்கீலையா தேவதாசு, ஏன் இப்படி தகச்சு போய் நிக்கிறிய? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உங்க பேர் மட்டும்தானா? எனக்கு எல்லார் பேரும் தெரியும். இந்த அவகதே டாக்டர் ஐயா, பேரு டாக்டர் நாகராசு, இந்த நெட்டேரு டேவிட், இந்த குட்டி ரேகா,
இவங்க ப்ரொபோசரு விவேகானந்த், இந்த செவத்த குட்டி கல்பனா, இந்த அவங்க நான் தான் அருண், பைலட். அடே விலகு விலகு விலகு. அந்த ஏரோப்ளான் தம்பி நீங்க தானா? அப்ப 7ஓட 8 எழுதிக்கிறேன். எல்லாரும் என் பின்னால வாங்க. ஆளுக்கு ஒரு ரூம் தாரேன். குளிச்சிட்டு ஜூடா சாப்பிடலாம். எனக்கு எந்த ரூம்? யோ, தின்னது போது இன்னைக்காவது எல்லாரும் பல்லு விளக்கலாம் வாங்கயா. ம் 7 டிக்கெட் தான் வரும்னு சொன்னாங்க. 8ஆவதா ஒருத்தன் வேற வந்திருக்கேன். வரட்டும் வரட்டும், இவனுக்கும் ஒரு வழி பண்ணுவோம். ம், 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 ம். அருண் ஆருண். விரியன் பாம்பு குட்டிகளே. என்னது பாம்பு குட்டிகளா? எவன்டா அவன் மரியாதை இல்லாம லெட்டர் எழுதுறவன்? உங்கள் 7 பேரின் கடந்த கால விபரீத செயல்கள் எனக்கு தெரியும். ஒருவருக்கொருவர் நீங்கள் அறிமுகம் இல்லாதவர்களாக இருந்தாலும் உங்கள் கடைசி பயணத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் அத்தனை பேரும் கொலைகாரர்கள். ஒரு திட்டம் போட்டு உங்கள் எல்லோரையும் இங்கு வரவழைத்திருக்கும் காரணமே நீங்கள் செய்த பாவத்திற்கு பழி வாங்கத்தான். அக்கிரமத்திற்கு தண்டனை வேண்டும், அநியாயத்திற்கு நரபலி வேண்டும். அந்த தண்டனை என்ன தெரியுமா? அடுத்தடுத்து நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக கொலை செய்யப்படுவீர்கள். நாட்களை எண்ணுங்கள். நாளை உனது நாளாக இருக்கலாம். இப்படிக்கு மரணம். இந்த தோட்டா உங்க 2 பேர்ல யார் உயிரை குடிக்க போகுதுன்னு ஒரு தடவை பல லட்சக்கணக்கான மதிப்புள்ள தங்கத்தை கடத்திட்டு வர்றப்போ நான் மட்டும் போலீஸ்ல மாட்டினேன். ராமநாதனும் தர்மராஜனும் ஜெயிலுக்கு வந்து எங்களை காட்டி கொடுத்துறாத, உன் குடும்பத்தை காப்பாத்துறோம், ஜெயில இருந்து திரும்பி வந்தோடனே உன் பங்கு திருப்பி கொடுத்துறோம்னு சொன்னானுங்க. நம்புறேன். ஆனா என் பங்கை எடுத்துக்கிட்டு மட்டும் இல்லாம என் தங்கச்சிய கதை கற்பழிச்சிருக்காரு ஐயா. அந்த அவமானம் தாங்காம அவளும் தற்கொலை பண்ணிக்கிட்டா ஐயா, தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவங்கதான் உன் தங்கச்சிய கற்பழிச்சாங்கன்னு ஜெயில இருந்த உனக்கு எப்படி தெரியும்? என் தம்பி சொன்னான். தர்மராஜையும் ராமநாதனையும் போலீஸ்ல காட்டி கொடுக்க முயற்சி பண்ணான். அதை தெரிஞ்சுக்கிட்ட ராமநாதன் அவனையும் தீர்த்து கட்டிட்டான். என்னையும் தர்மராஜையும் தீர்த்து கட்டிட்டு எல்லா பணத்தையும் மொத்தமா அனுபவிக்க திட்டம் போட்டான் அந்த ராமநாதன். அதனால இந்த மாசம் 12ஆம் தேதி நீ ஜெயில இருந்து தப்பிச்ச அன்னைக்கு ராத்திரியே ராமநாதனை கொன்ன. ஷபாஷ், உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதான் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். ஆ. இந்த மாசம் 17ஆம் தேதி ஹோட்டல் ராஜராஜன் 25வது ஆண்டு விழா லக்கி டிப்ல செலக்ட் பண்றாப்ல பண்ணி ராமநாதன் தர்மராஜுக்கு வேண்டியவங்க எல்லாரையும் கொலை செய்ய திட்டமிட்ட. ஆமா, ராமநாதனும் தர்மராஜன் தான் உனக்கு எதிரிங்க. பாவம், மத்தவங்களை நீ ஏன் கொன்ன? அதுவா? இந்த கல்பனா தர்மராஜன் ஒரே மகள், பரதன் ராமநாதனுடைய ஒரே மகன். ராமநாதனுடைய வக்கீல் தேவதாஸ், குடும்ப டாக்டர் நாகராஜ், அவனுடைய பர்சனல் செக்ரட்டரி ரேகா, டிரைவர் டேவிட். இவங்க எல்லாம் தர்மராஜ கொலை பண்ண கூட்டா இருந்தாங்க, என்ன ஜெயில தள்ள உதவியா இருந்தாங்க. அதனாலதான் கொலை பண்ண. உன்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நிரபராதியா இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க துரோகிங்க, குற்றவாளிங்க, கொலையாளுங்க. எல்லாரையும் நீ கொலை செஞ்சுட்டு தப்பிக்கலான்னு பாக்குற, அது உன்னால முடியாது. ஏன்னா என்ன தவிர இன்னும் 2 பேர் இங்க இருக்காங்க. ஷபாஷ். அங்காளம்மாவையும் தங்கச்சியும் தானே சொல்ற? அந்த பைத்தியம் தான் பாடிக்கிட்டு தெரியுது. அதுவும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அவளுக்கு வேலை கொடுத்ததே நான் தானே. ஆனா ஒரு கண்டிஷன் போட்டேன், தனியா தான் வரணும்னு. பிளடி ஃபூல். எனக்கு தெரியாம அவ தங்கச்சியை கூட்டு வந்துட்டான். அவ பாடிக்கிட்டு வரும்போது நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன். அப்பவே அங்காளமா உன்னை பத்தின எல்லா உண்மைகளையும் என்கிட்ட சொல்லிட்டா. அதுல இருந்தே உன்னை கண்டுபிடிக்க நான் கண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன். நீ அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்த. ரேகாவை கொலை செஞ்சுட்டு ஓடிக்கிட்டு இருந்தப்போ
அப்பவே நான் உன்னை பிடிச்சிருப்பேன். ஆனா சாமர்த்தியமா புகையை விட்டு நீ தப்பிச்சிட்ட. நான் தப்பிச்சுக்கிட்டேன், ஆனா நீ நான் தப்பிக்கிறேனோ இல்லையோ, போலீஸோட பிடியிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இப்படி குறிப்பா ராமநாதன் தர்மராஜ் கூட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் லக்கி டிப்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு போறது போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அதனால உங்களை கண்காணிக்க கோ பைலட் வேஷத்துல நான் இங்க வந்தேன். எதிர்பாராத விதமா நீயே என்கிட்ட மாட்டிக்கிட்ட. நோ நோ நெவர். முதல் ரவுண்ட்லயே நீ சாக போற. ஆ